12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்து கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்ச எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய கொஷின் பேப்பருமே எங்கிட்ட ஒரிஜினல் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஷின் பேப்பர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டு சேனல்ல உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய கொஷின் பேப்பரும் எப்படி கொஷின் பேப்பர் மட்டும் கிடையாது, அதுக்கு நான் ஆன்சர் கீ ரெடி பண்ணிட்டேன். ஸோ கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எப்போவுமே அப்டேட் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் கல்வி மினின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா kalvimini.org நம்ம வெப்சைட் வரும். அதில் எல்லாத்தோடைய பிடிஎஃப்மே இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் யாராவது எனக்கு வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணாலும் நான் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கொஷின் பாருங்கள், ஸ்லாக் நர்ட் அதோடைய சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து டிஸ்பேஸ்டு வந்து கேட்டிருக்காங்க சினானிம்ஸ். ஆண்டனிம்ஸை பொறுத்தவரை டிசர்டட் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வந்து பெசிமிஸ்டிக்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து அதே மாதிரி டிசர்டட் அந்ததுக்கு ஓகேங்களா. ஒன் வேர்டு இப்போ நான் பார்க்குறது இந்த 1 வேர்ட்ஸ் 10 1 வேர்டோட ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ 10க்கும் அவங்களுடைய கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டோடைய ப்ரிஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரேசல் வெர்பு கேட்டிருக்காங்க. ஸோ தென் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து கிவன் சென்டென்ஸ் மாடல் வெர்பு கேட்டிருக்காங்க. டென்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ரிசியேஷன் கொஷின் உங்களுக்கு விங்கிறது என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அந்த ஸ்டான்ஸால். அண்டு how did the soldiers spend the summer days கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா how safe was the castle, அதுக்கப்புறம் how was the firm belief of the soldiers. ஸோ அதுக்கப்புறம் வந்து who is the giant here. அடுத்தது why are the stars colorful. அடுத்தது வந்து do as directed. டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதே மாதிரி வந்து as soon as யூஸ் பண்ணி இது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. as soon as the culprit was catch immediately he was taken so immediately he was taken to the police station. very ஈஸியான ஒரு கொஷின். ஸோ தென் வந்து ERCயை பொறுத்தளவில் dear is the காசியாரினா to our soul. அடுத்து our only enemy was gold. ஸோ அது வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே, ஏதாவது ஒன்று எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர் பொறுத்தளவு how did the narrator help the boys on Sunday. அந்த சண்டே வந்து காரில் கூட்டிகிட்டு போனாங்களா அந்தது. ஸோ அதுக்கப்புறம் which tea does the author prefer, China tea or Indian tea கேட்டிருக்காங்க. ரைட்டிங் ஸ்கில்லை பொறுத்தளவில் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டீ மேக் பண்ணுறது அந்த இதை பற்றினது 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ தென் பேராகிராஃப் கொஷினை பொறுத்தளவில் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நைஸ் கப் ஆஃப் டீலேருந்தும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. பட் ஏதாவது ஒன்று பார்த்தாவே நீங்கள் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு எழுதிடலாம். பட் ரெண்டையுமே பார்த்துட்டிங்கன்னா குவார்ட்டர்லிக்கும் எழுதிடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் போயத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அதை கேசல் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அவர் காசியார் நட்ரி. ஸோ அந்த இது காசியார் நட்ரிங்கிற பாருங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஹெட் மாஸ்டருக்கு வந்து லெட்டர் கேட்டிருக்காங்க. அப்படியே டூப்ளிகேட் மார்க் ஷீட்டு நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டை ட்ராவல் பண்ணல தொலைஞ்சி இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து டூப்ளிகேட் மார்க் ஷீட்டு கேட்டு அதுக்கப்புறம் ஹிண்ட் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்துங்க. அகெயின் சொல்கிறேன், 1 வேர்டு 10க்கும் ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிற கமெண்ட்ஸில் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். கூகுளில் போய் நம்ம கல்வி மினி சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாடல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட்